சின்ன விஷயத்துக்கு கூட முடிவெடுக்க முடியாம திணறீர்களா? அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஸ்பெஷல் அலசலுக்கு உங்களே வரவேற்கிறேன். லைஃப்ல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது ரொம்பவே காமனான பிரச்சனை தான். ஆனா இதுக்கு ஒரு பக்காவான சயின்டிபிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க உள்ளே போகலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். ஒரு குழந்தை கணக்குல வீக்கா இருக்கு, ஆனா டிராயிங்ல சூப்பரா இருக்குன்னு வச்சுப்போம். உடனே நம்ம சொசைட்டி என்ன சொல்லும்? படிப்பே வரல, ஸ்லோ லேர்னர் அப்படின்னு ரொம்ப ஈஸியா முத்திர குத்திடுவாங்க. இது அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸா எந்த அளவுக்கு உடைக்கும்னு நினைச்சு பாருங்க. எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு எடை போடுறது எவ்ளோ பெரிய தப்புங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, ஒற்றை அறிவாற்றல் அப்படிங்கிற மாயை, DMITயோட சயின்ஸ், நம்ம மூளை எப்படி கத்துக்குது, நம்மளோட பர்சனாலிட்டி மற்றும் ஃபோக்கஸ், உங்களுக்கான சரியான கரியரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் கடைசியா இதுல இருக்கிற ஒரு அருமையான வருமான வாய்ப்பு. இதெல்லாம் தான் நம்ம அஜெண்டா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பகுதி இந்த ஒற்றை அறிவாற்றல் மாயை, அதாவது சிங்கிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்களே, அத பத்தி பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஒரு பெரிய மித் இருக்குங்க. மேத்ஸ்ல சென்டம் எடுத்தா அவங்க தான் செம்ம பிரில்லியன்ட் அப்படின்னு ஒரு மாய இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம மூளைக்குள்ள பல வகையான இன்டெலிஜென்ஸ் ஒளிஞ்சிருக்கு. லாஜிக்கல், விஷுவல், மியூசிக்கல், லிங்குவிஸ்டிக், பாடி கைனஸ்தெட்டிக், அப்புறம் இன்ட்ராபர்சனல் அப்படின்னு பல திறமைகள் நம்ம மூளைக்குள்ள இருக்கு. ஒருத்தருக்கு மேத்ஸ் வரலன்னா அவங்க மியூசிக்லயோ அல்லது மக்கள் கிட்ட பழகுற விதத்திலயோ பெரிய கில்லாடியா இருப்பாங்க. அடுத்து 2வது செக்ஷன், இந்த DMITக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்ப்போம். So the crucial point is இந்த DMIT, அதாவது Dermatoglyphics Multiple Intelligence Test அப்படிங்கிறது சும்மா ஏதோ குத்துமதிப்பான கெஸ் ஒர்க் கிடையாதுங்க. இது ஒரு ப்ரூவன் மெடிக்கல் சயின்ஸ். நம்மளோட கைரேகைகளுக்கும் நம்ம மூளையோட வளர்ச்சிக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இது ரொம்ப சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்றது தான் இந்த DMIT. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்க 10 விரல் ரேகைகளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. 2வது அந்த டேட்டாவை சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 3வது ஸ்டெப், உங்களோட அறிவுத்திறன், உங்களுக்கான கரியர், பலம், பலவீனம் எல்லாத்தையும் புட்டு வைக்கிற மாதிரி ஒரு டீடைல் ரிப்போர்ட் உங்க கைக்கு வந்துரும். பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்னு எல்லாருக்குமே இது ஒரு லைஃப் சேஞ்சிங் கிளாரிட்டியை கொடுக்கும். 3வது செக்ஷன்ல நாம எப்படி கத்துக்கிறோம், அதாவது நம்ம லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கறது டீகோட் பண்ணலாம். நேத்து படிச்சது இன்னைக்கு மறந்துடுச்சுன்னா அது யூசுவலா மெமரி ப்ராப்ளம் இல்லைங்க, அது மெத்தட் ப்ராப்ளம். VAK லேர்னிங் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெட்டிக். விஷுவல் லேர்னரா இருந்தா அவங்களுக்கு டயக்ராம்ஸ் பார்த்தாதான் புரியும். ஆடிட்டரி லேர்னருக்கு யாராவது சொல்லி கொடுத்தாதான் மனசுல பதியும். அதுவே கினெஸ்தெட்டிக் லேர்னர்னா பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தாதான் புரியும். ஒரு விஷுவல் லேர்னரை சும்மா உட்கார வச்சு லெக்சர் மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி புரியும்? உடனே எனக்கு படிப்பே வரலன்னு அவங்களே ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுவாங்க. அண்ட் இது ரொம்ப பிரில்லியண்டா ஒரு விஷயத்தை விளக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் டாமினன்ஸ். லெஃப்ட் பிரெயின் டாமினண்டா இருக்கிறவங்க லாஜிக்கல், அனலிட்டிக்கல், மேத்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுவே ரைட் பிரெயின் ஆளுங்க செம கிரியேட்டிவான ஆளுங்க, ஆர்ட், இமேஜினேஷன்ல பின்னிடுவாங்க. இவங்க 2 பேருமே ஈக்குவலி ஸ்மார்ட் தான். ஆனா 2 பேரும் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு முற்றிலும் வேற திசைகள், வேற அப்ரோச் தேவைப்படும். அடுத்ததா 4வது பகுதி, நம்ம பர்சனாலிட்டி, ஃபோக்கஸ் மற்றும் லீடர்ஷிப் பத்தி பார்க்கலாம். ஸ்கூல்ல டாப்பர்ஸ் எல்லாரும் லைஃப்ல பெருசா ஜெயிச்சிடுறாங்களா? பல நேரம் இல்ல, ரைட்? ஏன்னா IQ, அதாவது லாஜிக்கல் நாலேஜ் மட்டும் போதாதுங்க. லைஃப்ல பேலன்ஸ்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா EQ, அதாவது எமோஷனல் கண்ட்ரோல், அண்ட் CQ, அதாவது கிரியேட்டிவ் திங்கிங், இந்த 2 ரொம்ப முக்கியம். இந்த 3ம் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் சக்சஸ்க்கான சீக்ரெட் ரெசிபி. நம்ம ஊர்ல அமைதியா இருந்தா வீக், அதிகமா பேசினா கான்ஃபிடென்ட்னு ரொம்ப தப்பா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஆனா நிஜத்துல இன்ட்ரோவர்ட்னா அவங்க டீப் ஃபோக்கஸ் உள்ள சைலண்ட் திங்கர்ஸ். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப சோஷியலான எனர்ஜெட்டிக்கான ஆளுங்க. ஆம்பிவர்ட்ஸ் எந்த சூழ்நிலைக்கும் அடாப்ட் ஆகிற பேலன்ஸ்டான பர்சன்ஸ். அதே போல ஃபோக்கஸ் ஸ்பேனும் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துட்டு நம்மளோட நேச்சுரல் லீடர்ஷிப் ஸ்டைலை ஈஸியா அன்லாக் பண்ணலாம். லைஃப்ல நம்ம ஸ்ட்ரென்த், வீக்னஸ் தெரியாம பயணம் பண்றது கிட்டத்தட்ட கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுல நடக்கிற மாதிரி தான். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மூலமா உங்களோட பலம், பலவீனம், உங்களுக்கான வாய்ப்புகள், அப்புறம் உங்களுக்கு இருக்கிற தடைகள், இது எல்லாத்தையும் தெளிவா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுக்கிற தப்பான முடிவுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இட் லிட்ரலி சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஓகே, இப்போ 5வது செக்ஷன், உங்களுக்கான ஐடியல் கரியரை எப்படி மேப் பண்றதுன்னு பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த டேட்டாவை வச்சு எப்படி கரியரை டிசைட் பண்றது? ரைட் பிரெயின் டாமினண்டா, கிரியேட்டிவ் ஆளுமையா நீங்க,
டிசைன், மீடியா, ஆர்ட்ஸ் உங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். லெஃப்ட் பிரெயின் லாஜிக்கல் ஆளுமையா என்ஜினியரிங், அனலிட்டிக்ஸ், டெக்ல நீங்க கெத்து காட்டலாம். அதே பீப்புள் ஓரியன்டட் பர்சனா இருந்தா மேனேஜ்மெண்ட், HR, லீடர்ஷிப் ரோல்ஸ் உங்களுக்கு பக்காவா மேட்ச் ஆகும். இப்படி சயின்டிஃபிக்கா மேப் பண்ணும்போது தான் நடுவுல கோர்ஸை ட்ராப் அவுட் பண்றதோ இல்ல ஜாப்ல திருப்தி இல்லாம போறதோ முற்றிலும் தவிர்க்கப்படுது. ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு கான்ஃபிடென்ட் டிசிஷன்ஸ். அதாவது சரியான புரிதல் உறுதியான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். இதுதாங்க இந்த முழு அனாலிசிஸோட இமோஷனல் கோர். நம்ம கிட்ட ஒரு தெளிவு இருக்கும்போது பயம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ஓடி போயிடும். எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாத ஒரு சூப்பரான லைஃப் சாய்ஸ் எடுக்க இது உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். இப்போ 6வது செக்ஷன், லெட்ஸ் மூவ் டு த பெஸ்ட் பார்ட். இந்த கிளாரிட்டி எப்படி ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறுதுன்னு பாப்போம். ஸ்த்ரா பிரெயின் அகாடமி சும்மா ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை உங்க கையில கொடுத்துட்டு பாய் சொல்லிட மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், பேரண்ட் ஆகட்டும், இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆகட்டும், அவங்க லைஃப்ல ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்குறதுக்கு தேவையான பர்சனலைஸ்ட் கவுன்சிலிங் மற்றும் கைடன்ஸை அவங்க பக்காவா தராங்க. இப்போ ஒரு பவர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்ல போறேன். இந்த கிளாரிட்டி கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை, கரெக்டா? நீங்க இந்த DMIT அவேர்னஸை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க லைஃபை மாத்துறதோட மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு ஸ்டெடியான இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸ்திரா வழங்குற இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் மூலமா உங்களோட மொபைல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வருமானத்தை நீங்க ஈட்ட முடியும். உங்களுக்கான DMIT அனாலிசிஸ் ரிப்போர்ட் வேணுமா அல்லது ஸ்திரா மூலமா இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்க ஆசைப்படுறீங்களா? இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற ஸ்திரா என்கொயரி ஃபார்ம் மூலமாவோ இல்ல 9342433351 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாவோ ரெஜிஸ்டர் பண்ணி உங்க ஜர்னியை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஒரு கேள்வி. உங்க மூளைக்குள்ள இவ்ளோ பெரிய மறைந்திருக்கும் திறன்கள் இருக்குங்கிற சீக்ரெட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இத அப்படியே விட்டுட போறீங்களா? இல்ல இதை யூஸ் பண்ணி உங்க சொந்த வாழ்க்கைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்களா? அது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் எம்பவர் பண்ணி உங்களுக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க போறீங்களா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த ஸ்பெஷல் அலசல்ல இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கே உங்களுக்கான சரியான முடிவெடுங்க.